கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தை ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நெருக்கமா இருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தா தண்டனை என்று எழுதப்பட்டிருக்கு. ஜனங்கள், ஒரு சில ஜனங்கள் நெருக்கத்திலே காணப்படுவாங்க, ஒரு சில ஜனங்கள் தண்டனையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தண்டனை அப்படின்னு உடனே நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியினாலே அவங்க தண்டனைக்குள்ள தான் இருப்பாங்க. சில குடும்பத்திலே தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் இருக்கும். அந்த நெருக்கம் யார் மூலியமா அப்படின்னு சொல்லி பைபிள் பிரகாரம் பார்க்கும்போது வீட்டாரே சத்துரு. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, சத்துரு காணப்படும், வெளியே தெரியாது. வீட்டுக்குள்ளேயே போராட்டம் வரும். ஒரு குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது ஒரு சகோதரி சொன்னாங்க, இந்த மாதிரி என் மாமனார் மூலியமா எனக்கு அடிக்கடி தொந்தரவா இருக்கு. என் கணவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், என் கணவர் அதை அசட்டை பண்றாரு. இன்னொரு குடும்பத்துல பக்கத்து வீட்டு மூலியமா ஒரு நெருக்கம். சில குடும்பத்துல வேலைக்கு போற இடத்துல மற்றவங்க மூலியமா ஒரு நெருக்கம். சில குடும்பத்துல மேல ஆபீசர் மூலியமா வரக்கூடிய நெருக்கம். இப்ப கடைசி காலத்துல நிறைய வீட்டுல கடன் வாங்கி வச்சுட்டாங்க. டெய்லி ஃபோன் வரும், இன்னைக்கு தருவீங்களா, நாளைக்கு தருவீங்களா, இல்ல நேர்ல வந்து பார்த்துட்டு போவாங்க, சத்தம் போட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருக்கும். சில குடும்பத்திலே தேவையில்லாம பிள்ளைகள் நிறைய ஃப்ரெண்டுகிட்ட பழகிருப்பாங்க, ஃப்ரெண்டு மூலியமா வரக்கூடிய நெருக்கம். கொரோனாக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்கோம். பலவிதமான காரியத்தில் நெருக்கத்தோடு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். நெருக்கமான சூழ்நிலையிலே நம்ம யாரை தேடுறோம்? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு நெருக்கம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. சரீரத்தில் ஒரு பலவீனம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. சில குடும்பத்தில் பார்த்தா விசுவாசத்திலே இருப்பாங்க, ஆனாலும் நெருக்கம் அதிகமாயிட்டே இருக்கும். நெருக்கம் வர 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 கண்ணீர் வெளியே வர ஆரம்பிச்சிடும். என்ன செய்வது என்று புரியாமல் புலம்பி அழுதுட்டு இருப்பாங்க. அப்படியும் சில குடும்பம் இருக்கு. அதனால பலவிதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா இணைந்திருப்பீங்க. ஒரு குடும்பத்துல வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க, 5 மாசம் வேலை இல்லை. அந்த நேரத்தில் இயேசு சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோட இணைந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைச்சது. ஆனா அந்த 5 மாசமும் வேலை இல்லாமல் போராடி கண்ணீர் வடித்து கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி, எனக்கு வேலை இல்லை, எங்க ஊருக்கு நான் திரும்பி போக முடியாது, இங்க எப்படியாவது நான் ஒரு வேலை பார்க்கணும்னு சொல்லி நெருக்கத்தின் மத்தியிலே அங்க இருக்கிற ஜனங்கள்ட்ட பேசி 5 மாசம் கழிச்சு தேவனை தேடி ஒரு வேலை கிடைச்சது. சாட்சி சொன்னாங்க, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். இப்படி நம்ம நிறைய பாயிண்ட் சொல்லலாம். ஒரு வீட்டுல வாலிப பிள்ளையா இருக்கலாம், இல்ல கல்யாணம் முடிஞ்ச பிள்ளை இல்லாம இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல நெருக்கம் நெருக்கம் நெருக்கம். ஆனா இப்போ உள்ள இந்த கடைசி காலத்துல என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, கையில இருக்க செல்போன், உடனே தொடர்பு கொண்டு யார்கிட்டயோ உடனே அந்த நெருக்கத்தை வந்து வேற யார்கிட்டயோ சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், இல்ல அம்மா அப்பாவா இருக்கலாம். யார்கிட்டயோ அந்த நெருக்கத்தை ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டிலே நெருக்கத்திலே உம்மை தேடினார்கள், கர்த்தாவே என்று எழுதப்பட்டிருக்கு. அவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசம் தான் இருக்கும், வெளிச்சம் தான் இருக்கும், வேதனை இருக்காது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது அந்த வீட்டுல தேவன் சமாதானத்தை தருவார். என்னுடைய வாழ்க்கையில நான் மாந்திரியத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். விக்கிரத்துக்கு பணம் கொடுத்து, சொந்த காசுலயே பணம் கொடுத்து வியாபாரத்துல நஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன்.
ஆனால் மாந்திரியத்தில் கட்டப்பட்டிருக்கேன். ஆனால் மனைவி வந்து சொல்லுவா, அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் என்னுடைய மனைவி டெய்லி சர்ச்சில் போய் நெருக்கத்தின் மத்தியிலே அழுது கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணிட்டு வருவா. கர்த்தர் ஒரு நாள் விடுதலை கொடுத்தார். இன்று எத்தனையோ குடும்பத்தில் நெருக்கத்தோடு இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களா? யார்கிட்ட போய் நிற்கிறோம், எங்கே நிற்கிறோம், யார்கிட்ட பேசுகிறோம்? நம்ம வாழ்க்கையை நம்ம யார்கிட்ட பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை என்னோட வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னா, அந்த நெருக்கத்தை நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க? அதுதான் கேள்வி. ஏன்னா நிறைய குடும்பத்தில் நெருக்கம் வந்த உடனே ஒன்று புலம்பி பார்ப்பாங்க, இல்லை அழுது பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் யார்கிட்டயே சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. சில குடும்பத்தில் காலையிலே ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் 10 மணிக்கு 9 மணிக்கு பார்த்தா யார்கிட்டயே பேசிட்டு இருப்போம். அதே காரியத்தை மனுஷன்ட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிக்கிறீங்களா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற வரையும் பொறுமை நமக்கு கண்டிப்பாக தேவை. உங்கள் வாழ்க்கையிலும் சரி, என் வாழ்க்கையிலும் சரி, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் சரி, ஒரு நெருக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடு, ஒரு உபத்திரம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று வருதா, அதுக்கு ஒரு முடிவு உண்டு. ஒரு சோதனைன்னு சொல்லி ஒன்று வருதா, அதுக்கு ஒரு முடிவு உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு முடிவு உண்டு. உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். இதில் 2 பாயிண்ட் இருக்கு. இந்த 2 பாயிண்ட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒரு தேவையுள்ள ஒரு காரியம். நெருக்கப்படுகிற ஜனங்கள் கர்த்தரை தேட வேண்டும். ஒருவேளை நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் நான் தண்டனையில் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் விக்கிரத்தில் இருக்கேன், நான் மாந்திரியத்தில் இருக்கேன், நான் பாவ அடிமையில் இருக்கேன், நான் ஏதோ ஒரு அடிமையில் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னோட வாழ்க்கையில் நான் தண்டனையில் தான் வாழ்கிறேன், நான் சாபத்தில் தான் வாழ்கிறேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி தான் வாழ்றேன்னு சொல்லி யாரெல்லாம் தெரியுதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களோ, உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அந்தரங்கத்திலே வேண்டுதல் அப்படின்னா ஜெபம். அந்தரங்கம் அப்படின்னா சில வீட்டில் தனிமையிலே முடங்கி போய் கிடப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா செல்போன் இருக்காது. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவங்க கண்ணீர் கஷ்டத்தோடு இருப்பாங்க. வயசான தாய்மார்கள், பாட்டிமார் அப்படிமோ, வயசான தாய்மார்கள்ட்ட கேட்டால் தெரியும். ஒரு குடும்பத்தில் ஒரு வயசான பாட்டி எப்போதுமே ஜெபிக்க வருவாங்க. அந்த பாட்டி 75 வயசு, ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. பேரன் பேச மாட்டுக்கான், என் மகா வர மாட்டுக்கா, என் பிள்ளைகள் பார்க்க வர மாட்டுக்கு. நான் அந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய போஸ்டில் இருந்தேன், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் தனியாக இருக்கேன், முதியோர் இல்லத்தில் இருக்கிறேன், என்னை இங்கே ஒன்று வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி மிகுந்த வேதனையோடு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்று எத்தனையோ குடும்பத்திலே நெருக்கத்தின் மத்தியிலே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? இல்லை ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குது, ரொம்ப போராட்டமாக இருக்குது, யார்கிட்டையும் போய் சொல்ல முடியல, ரொம்ப வேதனையோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாராவது யோசிக்கிறீங்களா? கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். சில வசனம் நம்ம இதயத்துக்குள்ளே ஆழமாக பதிய வேண்டும். சில குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கும். உடனே அவங்களோட வாழ்க்கையிலே அது பக்கத்து வீடாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை மாமியாராக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திலே நெருக்கி கொண்டே இருப்பாங்க, நெருக்குவாங்க. அவங்களுக்கே தெரியும், என் பிள்ளைல ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணியிருக்கலாம்ல, எங்கேயோ ப்ரேயர் மீட்டிங் போகலாம்ல, நல்ல கையில் பைபிள் எடுத்து வாசித்தியா, நல்ல தேவனை தேடினியா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் அந்த நெருக்கம், அந்த பாடுகள், யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்திலே 28 வயசு, கரெக்டாக கல்யாணம் முடிஞ்சு 11 மாதம் தான் ஆகுது. ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு, ஆனால் இந்த மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அப்படியாக்கா, சரி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு ஒரு சில கேள்வி கேட்கும்போது சொன்னாங்க, எங்கள் மாமியார், பக்கத்து வீடு, அப்புறம் எங்களுடைய சொந்தக்காரங்க, எங்கள் ஃபேமிலி எல்லாரும் இன்னும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்கண்ணே.
நான் எதுவும் யோசிக்கல, என் கணவர் எதுவும் யோசிக்கல. ஆனா இவங்கலாம் நெருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த திருமணம் முடிந்த அந்த 11 மாசம் அந்த தாய் அவங்க சொன்னாங்க. நெருக்கத்திலே உம்மை தேடினார்கள். நெருக்கத்திலே, பாடுகள் மத்தியிலே, உபத்திரங்கள், வேதனைகள், கண்ணீரோடும் சில குடும்பத்திலே தேவனை தேடிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். சில குடும்பத்திலே ஜெயில்ல இருந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையே ஓடிட்டு இருக்கும். தண்டனையே ஓடிட்டு இருக்கும். ஐயோ! இந்த தண்டனை, இந்த தப்பு பண்ணிட்டேனே, இந்த தண்டனை என் மேல இருக்கே. ஐயோ! இந்த பாவத்திலிருந்து நான் வெளியில வரணுமே அப்படின்னு சொல்லி அந்தரங்கத்திலே வேண்டுதல் செய்தார்கள். இப்படி பல குடும்பத்திலே, பல சூழ்நிலையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வெளியே தெரியாது. யாரெல்லாம் இந்த இரவு நேரத்திலே இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம குடும்பம் என்ன சூழ்நிலை, இல்ல எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்தில எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. டாக்டர் என்ன சொல்லுவார்? ஒரு பயம். இன்னொரு குடும்பத்திலே ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில இருக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு ஜெபகுறிப்பு. வேதனையோடு, கண்ணீரோடு எத்தனையோ குடும்பத்தில ஜெபகுறிப்பு வந்து கொண்டிருக்கு. இந்த இரவு நேரத்தில நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஒருவேளை ஏதாவது நெருக்கம் இருக்கா? இல்ல தண்டனை இருக்கா? இந்த நெருக்கம் அப்படின்னா அதுல இன்னொரு சில பாயிண்ட் சொல்லணும். இஎம்ஐ ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐ போயிட்டு இருக்கும். அது ஹவுசிங் லோனா இருக்கும், இல்ல பிசினஸ் லோனா இருக்கும், பர்சனல் லோனா இருக்கும். குழுல பணம் வாங்கியிருப்பாங்க, ஜொல் லோன் இருக்கு, ஓடி அக்கவுண்ட் இருக்கு, ஃபைனான்ஸ்ல வாங்கியிருப்பாங்க, வெளியில யார்ட்டயோ பணம் வாங்கியிருப்பாங்க, வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க, அதிக வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பணம் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க. சில குடும்பத்துல யாருக்காவது கையெழுத்து போட்டிருப்பாங்க. அவங்க லோனுக்கு இவங்க கையெழுத்து போட்டிருப்பாங்க. கூட இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒரு ரூ. 1,00,000 இல்ல ஒரு ரூ. 50,000 இல்ல ஒரு ரூ. 10,000 இல்ல ஒரு ரூ. 2,00,000 வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவங்க பார்த்தா கட்டாம போட்டு போயிருவாங்க. அதுலேருந்து வரக்கூடிய ஒரு நெருக்கம் இருக்கு. சில குடும்பத்துல யாருக்காவது ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க வீட்லேருந்து வரக்கூடிய ஒரு நெருக்கம் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, "நீங்க தானே பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சீங்க" அப்படிம்பாங்க. இப்படி நெருக்கம் அப்படின்னாலே அது பல மெத்தட்ல வந்துட்டு இருக்கும். சில குடும்பத்துல 2 வீடு 4 வீடு ஒட்டி இருக்கும். இந்த பக்கத்துல உள்ளவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள் உண்டு. அதனால நெருக்கம் எந்த பக்கத்துல வரும் தெரியாது. இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில நெருக்கத்தோடு இணைந்திருக்கிறீங்களா? மனுஷனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா தேவனுக்கு தெரியும். கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அதுல அடுத்த ஒரு பாயிண்ட் வந்துச்சு. உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில். சரி, நான் தண்டனையில வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது யோசித்தால், அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில். இப்போ என் வாழ்க்கையில நான்லாம் சொல்ல முடியும்ப்பா. நான்லாம் மாந்திரியத்துக்கு, விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன். கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கனா வாழ்ந்திருக்கேன். துரோகியாவே இருந்திருக்கேன். சரி, இப்படிலாம் இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் உணர்வடைந்து பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போய் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தண்டனை என் மேல இருக்கையில் தேவனை நோக்கி என் பாவத்தை மன்னிங்க, பாவியா என் மேல கிருபையா இருங்க, என்னைய மன்னிங்க, என்னைய மன்னிங்க, கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ, மனுஷனை தேடி 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 ஓடுறதை விட்டுட்டு இருக்கிற இடத்துல நேரம் முழங்கால் படியிடுங்க. தேவனை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். உங்க குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அது தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்துல நீங்களாம் யோசிப்பீங்க, பிரதர் படுத்துதானே பிரதர் தூங்க போறோம், படுத்துதான் தூங்க போறோம். நிறைய குடும்பத்துல நிம்மதியான தூக்கம் இல்லையே, நெஞ்சு வலியில செத்து போயிருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு சில குடும்பத்துல ஒரே பாரம், மன அழுத்தம், டிப்ரெஷன். நேற்றைய தினத்திலே ஒரு குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த குடும்பத்தை போய் பார்த்துட்டு வரும்போது எனக்கு அவ்வளவு பாரமாயிட்டு. அந்த வீட்டுல என்ன நடந்துன்னு கேக்குறீங்களா? அந்த வீட்டுல ஒரு 36 வயசு இருக்கும். ஒரு தாயார் இறந்து போயிட்டாங்க. ஒரு 40 நாள் இல்ல 45 நாள் ஆச்சு. அந்த வீட்டுல ஒரு 10 வயசுல ஒரு 12 வயசுல ஒரு பையன் இருக்கான். ஒரு 14 வயசு ஒரு பிள்ளை இருக்கான்.
ஒரு பையன் ஒரு பொண்ணு. திடீர்னு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, இறந்து போயிட்டாங்க. மார்ச் மாதம் இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. நான் நேற்று தான் போனேன் ஃபேமிலியோட. அவங்க வீட்டுக்குள்ளே போன உடனே மாமியார் அழுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, பேச முடியல அவங்களால. ரொம்ப தெரிந்த வீடு. அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு பாரமாக இருந்துச்சு. அந்த வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது, அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அழுதுட்டு தான் இருந்தேன், கண்ணீர் வடிச்சுட்டு தான் இருந்தேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகும்போது ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். நேற்று காலையிலே ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. அந்த ஜெபகுறிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த சகோதரிக்கு மனசு கஷ்டமா இருக்கு, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அந்த சகோதரிட்ட பேசி முடிக்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஏன்னா அந்த வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கு. 2 பிள்ளைகள் இருக்கு. அந்த குடும்பத்தில் உள்ள அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அதை கேட்டு ஜெபிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு பாரமா இருந்துச்சு. இப்படி சில குடும்பத்திலே அவங்க வாழ்ற வாழ்க்கை, சில நேரத்துல கணவர் இல்லாம இருப்பாங்க, விதவையா இருப்பாங்க. சில நேரத்துல கணவர் விட்டுட்டு போயிடுறாரு. சில நேரத்துல கணவர் விபச்சார அடிமையில மாட்டிடுறாரு, மதுபான அடிமையில மாட்டிடுறாங்க, விக்கிரத்துல போய் மாட்டிக்கிடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு ஜெப குறிப்பு பார்த்தா நிம்மதியே இருக்காது. நெருக்கத்தின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, உபத்திரத்தின் மத்தியிலே, தண்டனை மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே அவங்க வீட்டெல்லாம் வரக்கூடிய ஜெப குறிப்பு பார்த்தா கண்ணீரோடு இருப்பாங்க. சில குடும்பத்துல பிள்ளைகளை டாக்டர் படிக்க வைக்கிறாங்க. லட்ச லட்சமா கடன் வாங்கி 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 டாக்டர் படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் டாக்டர் படிக்க, ஆனா இங்க பார்த்தா லட்சமா கடன் கூட்டிட்டு வருது. நிறைய வீட்டுல நெருக்கம் மட்டும்தான் இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு வாலிப மகள் டாக்டர் படிச்சுட்டு இருந்தா. அந்த மகள் அடிக்கடி ஜெபிக்க வருவா. என்னன்னு சொல்லி கேட்டா, ஃபீஸ் கட்டல, அதனால நான் எக்ஸாம் எழுத முடியல. ஃபீஸ் கட்டுனாதான் நான் எக்ஸாம் எழுத முடியும். நான் ஹாஸ்டல்ல தான் இருக்கேன், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியல, எங்க அம்மா அப்பாவால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நெருக்கத்தோடு வருவாங்க. இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் எந்த சூழ்நிலை நெருக்கத்தோடு இருக்கிறீங்களோ கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். அவருடைய பாதபடியில் அர்ப்பணிப்போம். ஒருவேளை நாங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களை மன்னிப்பாரா அப்படின்னு ஒருவேளை யாராவது கேட்டால், நம்ம எல்லாருடைய குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிப்பார். தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பார். அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே உம்முடைய பாதபடியில் வருகிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தோமோ அந்த எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா, 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 மன்னிங்கப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்களோ, எந்த சூழலிலே நெருக்கத்தோடு இருக்கிறாங்களோ, உபத்திரத்தோடு இருக்காங்களோ, பாடுகளோடு இருக்காங்களோ, என்னென்ன தேவைகளோடு இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்க வேண்டும். நெருக்கத்தோடு உம்முடைய பாதபடியிலே சில குடும்பத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிற தாய்மார்கள் உண்டு. கோடிக்கணக்கில் கடன் வச்சுட்டு என்ன செய்வது என்று புலம்புகிற சில குடும்பங்கள் உண்டு. நைட் நேரத்தில் தூக்கம் வராமல் வேதனையோடு இருக்கிற குடும்பம் உண்டு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிக்கணும். ரிது சந்தோட்டோ நம கபுதிபே கேதுனி கந்தோட்டோ ரவலஹர ரீபாபா லஹர துனோ ஷலபபா லஹுர பிஹௌஷத நமாரஹர துரபலஹர லேது நேசே மாக்குரு சந்தோட்டோ ரபா கபுதிபே கேதுனா. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உணர்வுள்ள இதயத்தை தாங்கப்பா. இதயத்துக்குள்ளே எந்தெந்த குடும்பத்தில் வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க.
இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க, தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்குங்கப்பா, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. நைட் டியூட்டில இருக்காங்க வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, ஐடி ஃபீல்டு வேலை பார்க்காங்க, வேற நாட்டில் வேலை பார்க்காங்க, டாக்டர் நர்ஸ் இணைந்து இருக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் தனிமையிலே அப்பா போராடி கொண்டிருக்காங்க. சில குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல பல உபத்திரங்கள், நெருக்கப்பட்ட சூழ்நிலை, அந்த ரங்கத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்காங்க. அந்த குடும்பத்தை சந்திங்க ராஜா. நைட் ஷிஃப்ட்டில் சில குடும்பத்தில் அப்பா வேற இடத்துல டிரைவிங் லைனில் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. எந்தெந்த குடும்பத்தில் நைட் நேரத்தில் அப்பா வெளியில் இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். ஹாஸ்டலில் பிள்ளைகள் தங்கியிருக்கு, ஹோமில் தங்கியிருக்காங்க, முதியோர் இல்லத்தில் அப்பா வயசானவங்க தங்கியிருக்காங்க, எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் செல்ஃபோன் அடிமையில் இருக்காங்க. சில குடும்பத்தில் தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், போதை அடிமை, கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிக, பில்லி சுனியம், ஏவல்லே எந்த குடும்பத்தில் கட்டப்பட்டு நிலைமையில் இருக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு நாமத்தினாலே சுட்டெரிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகடிகளை திறங்கப்பா, பண்டக சாலை திறங்கப்பா, ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படட்டும், ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படட்டும் ராஜா. 1000 தலைமுறைக்கு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வாத மழை பெய்யட்டும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே பெய்யட்டும்ப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கும் அந்த வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்துல ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் உண்டாகட்டும்ப்பா. அவருடைய இதயத்துக்குள்ள என்னெல்லாம் பாரம் இருக்கோ, என்னெல்லாம் வேதனை இருக்கோ, என்னெல்லாம் துக்கம் இருக்கோ, அது எல்லாவற்றையுமே இயேசு கிறிஸ்து ராஜா நீக்கி போடுங்க. இதயத்துள்ள மன அழுத்தத்தை எடுத்து போடுங்கப்பா. அவங்க ஆத்துமாவுக்குள்ள என் இயேசு கிறிஸ்து ராஜா வர வேண்டும். யாரெல்லாம் இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாங்களோ அவங்க இதயத்துக்குள்ள என் இயேசு கிறிஸ்து ராஜா பிரத்யட்சமா இறங்கி வர வேண்டும். அந்த குடும்பம் ஆசீர்வாதமா மாற வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் சமாதான பிரபு இறங்கி வரணும்ப்பா. சமாதானத்தின் தேவன் இறங்கி வரணும்ப்பா. சமாதான கர்த்தர் இறங்கி வரணும்ப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. என் இயேசு கிறிஸ்து ராஜா எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. என்னுடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. எங்களோட வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்தா மட்டும்தான்ப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். லீபா லபா 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 ஷபலபா கபதுபி கேதுரி கந்தோ டோரபலா ரீபா லபா கபரு ஷதன மர கந்தோ டோரபா கபதுபி கேதுரா. தேற்றவாளனே எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க உலாவுங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்தாதான் அந்தகார கிரிகள் அழிக்கப்படும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக அந்தகார கிரியைகள் இருக்கோ அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. லீபோ ஷலபா கபுதுவே கேதுரி கந்துட்டுரபா கபுதுவே கேதுனா எல்லா குடும்பமும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை தேவையில்ல சத்ரு கிரியலாம் எல்லாம் சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமா எந்தெந்த ஆவிகள் போராடி கொண்டிருக்கும் அந்த எல்லா சந்தேகத்தின் ஆவிகள், புறங்குற ஆவிகள், குற்றப்படுத்துற ஆவிகள், துன்மார்க்கமான பாதையில் நடத்தக்கூடிய எல்லா பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படும் ராஜா. எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமா அசுத்த ஆவியல் கிரியை செய்து கொண்டிருக்கோ, வேசித்தன ஆவியல் கிரியை செய்து கொண்டிருக்கோ, சில குடும்பத்துக்குள்ளே குடிவெறி ஆவி, அந்த எல்லா பொல்லாத ஆவியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்கப்படட்டு ராஜா. ரீபா ஷலபா கபுதுபே கேதுனி கண் தொட்டுரபலா. எந்தெந்த குடும்பத்துல பலவீனப்படுத்துதோ, எந்தெந்த குடும்பத்துக்குள்ள சரீரத்துல பலவிதமான வியாதியோடு கஷ்டப்படுறாங்களோ, எந்த குடும்பத்துக்குள்ளே தலைமுறை சாபம் இருக்கோ அந்த எல்லா செத்த கிரியில அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமா போராடிற எல்லா பொல்லாத ஆவியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்கப்படட்டும்ப்பா. இந்த இரவு நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் வேணும்ப்பா. சமாதான பிரபு எங்க வீட்டுல வந்து கிருபைக்கா நன்றி. உங்களுடைய கரத்துல அப்படின்னா கற்பதனிக்கா ஜெபிறாங்கப்பா. கர்த்தர் மனமிறங்கப்பா. கர்த்தர் மனமிறங்க, கர்த்தர் மனமிறங்க, கர்த்தர் மனமிறங்க, கர்த்தர் மனமிறங்க. மாசமா இருக்குங்க தாயும்பிள்ளையும் ஆசிரியத்தை கிருபைக்கா நன்றி, 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 நன்றி. எல்லா குறைகள் குற்றலாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான ஒரு விடுதலை தாங்க, பரிபூர்ணமான சமாதானம் தாங்க.
மாசமா இருக்காங்க, டாக்டர் இப்படி சொல்லியிருக்காங்க, எல்லாவற்றையும் பலவீனத்தில் நீக்கி போடுங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. சில குடும்பத்தில் காலேஜ் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறாங்க, நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய கருத்தில் அப்படின்றோம். இந்த மாதத்தில் யாரெல்லாம் வெளியில் இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்துக்கு அதை பொறுப்படுத்துவாங்க. நிறைய குடும்பத்தில் லீவுக்கு வெளியே போயிட்டு இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கு ஆசிரியங்க உங்களுடைய கருத்தில் அப்படின்றோம். தேவனர்களே அப்போ மினிஸ்டர் உங்களுடைய கருத்தில் அப்படின்றோம். நைட் நேரத்தில் யாரெல்லாம் ஜீவினாலும் எல்லா குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிரப்புங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைகள் குற்றங்களுக்கும் எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. விசேஷமாக வேற வேற நாட்டில் இருக்காங்க, வேலை இல்லாமல் இருக்குப்பா. கர்த்தர் வேலை தாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன வேலை வேணுமோ அது டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம், இல்லை உயர்வு பதவியாக இருக்கலாம், மற்ற வேலையாக இருக்கலாம், ஐடி ஃபீல்டாக இருக்கலாம். உமக்கு சுத்தமான இடத்துல எனக்கு கொண்டு போங்கப்பா. சில குடும்பத்தில் வீடு கட்டுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, வீடு கட்டினது தடையாக இருக்குது, பேங்க் லோன் கிடைக்கலன்னு சொல்லி அப்போ ஆசைப்படுறாங்க. உமக்கு சித்தமாக இருந்தால் மட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவ திட்டம் நிறைவேறட்டும்ப்பா. எங்களுடைய சுய முயற்சினாலேயோ எங்களுடைய ஜென்ம சுபாவத்தினாலே நாங்கள் எங்கேயும் போய் நின்றக்கூடாதுப்பா. கர்த்தருக்கு சித்தமானது ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறட்டும். எந்தெந்த குடும்பத்தில் தடைகள் இருக்கோ, கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ, அந்த கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுட்டு அறிக்கப்படட்டும்ப்பா. எல்லா கிரியும் சுட்டு அறிக்கப்படட்டும்ப்பா. எல்லா தடைகளும் விலகட்டும். நைட் நேரத்தில் செல்ஃபோன்லேயோ தேவையில்லாமல் டேப்லேயோ லேப்டாப்லேயோ எந்த ஒரு பாவ அடிமை சிக்கக்கூடாது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை கொடுங்கப்பா. நைட் நேரத்தில் தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு காய்ச்சல், சளி, இருமல், வைரஸில் பாதிக்கப்படுங்களா? சில குடும்பத்துக்குள்ளே அப்பா மாந்திரியத்தில் கஷ்டப்பட்ட நிலைமை, எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறவங்க எல்லா பலவீனத்திலும் நீக்கி போடுங்கப்பா. சில குடும்பத்தில் கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க, சில குடும்பத்தில் தலையில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் கண்ணில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் ஹார்ட் ஆப்ரேஷன், சின்ன பிள்ளைகள் உடம்பு சரியில்லை, ஆக்சிடென்ட் கேஸு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. சில குடும்பத்தில் அப்பா கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படுவாங்க. சில குடும்பத்தில் எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்படுவாங்க. சின்ன பிள்ளைகள் இங்க்பெட்டில் இருக்குது, ஐசியூவில் இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் பல இடத்துல ஜெபிக்கிறாங்கப்பா. எந்த குடும்பத்தில் எந்த இடத்துல இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புல கரத்தால் தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. உங்களுடைய தழும்புல கரத்தால் தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. உங்களுடைய தழும்புல கரத்தால் தொடுங்கப்பா. இப்பொழுது தொட்டு பரிபூரணமான சுகம் வேணும். பரம வைத்தியர் இறங்கி வாங்க ராஜா. எந்த இடத்துக்குள்ளே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புல கரத்தால் தொட்டு சுகமாக்குங்கப்பா. பரிபூரணமான சுகம் வேணும், பரிபூரணமான ஆரோக்கியம் வேணும், பரிபூரணமான ஒரு விடுதலை வேணும்ப்பா. கர்த்தர் கிருபை கட்டடுங்க ராஜா. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கும் ராஜா. அந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக அப்பாவுமே நன்றியோடு துதிக்கிறோம் செய்யும் ராஜா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி ராஜா. யாரெல்லாம் வியாபாரம் பார்க்கங்களோ, யாரெல்லாம் கம்பெனி எடுத்துக்கங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. எந்தெந்த குடும்பத்திலே அப்பா வியாபாரத்துக்கு போயிருந்தாங்களோ அந்த வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க ராஜா. சகல தடைகளும் நீக்குங்க. நிறைய குடும்பத்தில் கடனில் கஷ்டப்படுங்க, கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த இரவு நேரத்தில் எல்லா குடும்பத்தோட தங்கிருங்க ராஜா. காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் விசேஷமாக ரட்சிக்கப்படும் ராஜா. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க ரட்சிக்கப்படணும். மிஷினரிமார்க்கா ஸ்தோத்திரம் ராஜா. பரிசுத்தவான்களுக்கா ஸ்தோத்திரம் ராஜா. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனலுக்கா ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் இணைந்தாங்களோ எல்லா குடும்பமும் விசேஷமாக ஆட்டுக்குட்டிய ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படும் ராஜா. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ராஜா. விசேஷமாக அசுத்தம், பாவம், எந்தெந்த பாவ அடிமை எல்லாவற்றையும் நீக்கி அப்போ அவங்க பிள்ளைகளை மன்னித்து விசேஷமா உங்க பிள்ளைகளை ஆட்டுக்குடிய ஜீவபுஸ்தகத்தில் எழுதுராஜா. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்து விடுகிறோம். எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப் அது எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. சில குடும்பத்தில் மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டாங்கப்பா. கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆனால் மனுஷனை நம்பி ஏமாந்து புலம்பி தவிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் விசாரிங்க. உம்முடைய கரத்தில் விடும். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக ஆமென். விசேஷமாக அதிக அளவில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching.
Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.